ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய தேவேஷதஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேभ्य நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகீசோகநாசனம் கபீஷம் அக்ஷஹந்தாரம் வந்தே லங்காபயங்கரம். यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं. मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमदां वरिष्ठं वादात्मजं वानरयोधमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. सदा राम रामेति नामामृतं ते सदा राममानन्दनिष्यन्तगन्तं पिबन्तं नमन्तं सुदन्तं हसन्तं हनूमन्तमन्तर्भजेतं नितान्तं. सुन्दरे सुन्दरो राम सुन्दरे सुन्दरी कथा सुन्दरे सुन्दरी सीता सुन्दरे सुन्दरं वनं सुन्दरे सुन्दरं काव्यं सुन्दरे सुन्दरः कपिः सुन्दरे सुन्दरं मन्त्रं சுந்தரே கிம்ன சுந்தரம். அலங்களில் தோன்றும் பொய்மை அரவு என பூதம் ஐந்தும் விளங்கிய விகாரப்பாட்டின் வேறுபாடுற்ற வீக்கம் கலங்குவது எவரைக் கண்டால் அவர் என்பர் கைவில் ஏந்தி இலங்கையில் பொருதாரென்றே மறைகளுக்கு இறுதியாவார் சொல்லி ஆரம்பிக்கிறார் கவி சக்கரவர்த்தி சுந்தரகாண்டத்தை. மந்த வெளிச்சத்துல ஒரு மாலை தரையில கிடக்கு. அந்த மாலையை பார்த்து பாம்புன்னு நினச்சி ஒருத்தர் பயப்படுறார். அப்படிப்பட்ட கலக்கம், அப்படிப்பட்ட மாயை எவரை கண்டால் கலங்கி ஓடி போகுமோ. அது இந்த ஐம்பூதங்களாலான இந்த பிரபஞ்சம் முழுக்க ஒரு அலங்கலில் தோன்றும் மாலை மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி இருக்கா மாதிரி தோணறதே தவிர இது ஒரு காணல் நீர் மாதிரி இருக்கிற மாதிரி தோன்றும் போதே இல்லாமையும் இருப்பது. இப்படிப்பட்ட மயக்கங்கள் எல்லாம் எந்த இறைவனை கண்டா பயந்து ஓடி ஒளியுமோ அந்த பரம்பொருள் கைவில் ஏந்தி இலங்கையில் பொருதார். அநியாயம் செய்பவர்களுக்கு எதிராக கையில் வில்லேந்தி அந்த பரம்பொருள் நின்று சண்டை போட்டார்னு நான் சொல்லலை, ஞானிகள் சொல்றா அப்படின்னு கம்பர் சொல்றார். இந்த இறைவனை வணங்கி சுந்தரகாண்டத்தை ஆரம்பிக்கிறார். இந்த சுந்தரகாண்டம் முழுக்க படிச்சு காட்டணுங்கிறத ஆசையெல்லாம் உண்டு. படிக்கிறதுக்குள்ள சாமர்த்தியமோ அறிவோ இல்லாத போதும் ஹனுமத் ஜெயந்திக்கு கொஞ்சமாவது சுந்தரகாண்டத்தை படித்து பார்க்கணும்னு ஆசை. சுந்தரகாண்டம் தான் ராமாயணத்திலேயே ரொம்ப மங்களகரமான கட்டம். மங்களமூர்த்தி ரூபராக இருக்கிற ஆஞ்சநேய மூர்த்தியோடைய பேராலேயே இருக்கப்பட்ட காண்டம். எல்லாத்தையும் முழுக்க படித்து முடிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன ஸ்லோகங்கள் மாத்திரம் படித்து காமிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆஞ்சநேயமூர்த்தி சீதா பிராட்டியை பார்த்து கணையாழியை கொடுத்து சூடாமணியை வாங்கி வடக்கு நோக்கி ராமரை பார்க்க புறப்பட்டுட்டார். ஒரு செகண்ட் நின்று யோஜனை பண்ணுறார். இப்படிப்பட்ட அழகாக இருக்கே இந்த இலங்கை, எங்கள் சீதா பிராட்டியை கொண்டு வச்சுட்டே இவா இவ்வளோ சந்தோஷமாக இருக்காளா? ஊரை செதறடிச்சு கடல்ல தூக்கி போட்டு தாயான சீதா பிராட்டியை எடுத்துன்னு போய் ஸ்ரீராமர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கலைன்னா நான்லாம் என்ன ராமதாசன் ஆவேன்? அஞ்சனை பண்ற அரக்கனான ராவணனை என்னோட வாளால கட்டி நெருக்கி 10 தலையும் நெசுங்கி போற மாதிரி கட்டி அவனை சிறையில் வச்சு ஒன்றும் பண்ணலைன்னா நான்லாம் எப்படி ஒருத்தருக்கு தஞ்சமாக இருக்கேன்னு சொல்லிக்க முடியும்? எப்படியாவது இந்த ராவணனை ஒரு சண்டைக்கு இழுக்கணும். இழுத்து நம்ம பலத்தை காமிச்சு ஸ்ரீராமரை பற்றின ஒரு பயத்தை உண்டாக்கணும். சண்டைக்கு இழுக்கணும்னா இங்கே ஒரு ரகலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுற. நம் ஒரு பற்றலரை எற்றி எயில் மூதூர் மீன நிலையத்தின் உகவீசி விழிமானை மாணவன் மலர்கழலில் வைத்தும் இளன் என்றால் ஆன பொழுது எப்பரிசின் நான் அடியேனாவேன். அஞ்சனை அரக்கனை நெருக்கி நெடுவாளால் அஞ்சினுடன் அஞ்சுதலை தோளுற அசைத்தே வெஞ்சிறையில் வைத்தும் இளன் வென்றும் இளன் என்றால் தஞ்சம் ஒருவருக்கு ஒருவர் என்றால் தகுமன்றோ? யோசிச்சு அன்னவர் கடும்போர் மூட்டும் வகை யாவது கொல் என்று முயல்கின்றான். எப்படி சண்டை போட வைக்கிறது? இதுதான் வழி. இப்பொழிலினை கடிது இருக்குவன் இருத்தால் அப்பெரிய பூசல் செவி சார்தலும் அரக்கர் வெப்புரு சினத்தர் எதிர் மேல் வருவர் வந்தால் துப்புற முறுக்கி உயிர் உண்பல் இது சூதால். இந்த அழகான சோலையை நாசம் பண்ணுறேன், அப்படி நான் அழிச்சேன்னா
அந்த சமாச்சாரம் போய் ராட்சசனுடைய காதில் விழும். அவெல்லாம் கோவப்பட்டு என்கிட்ட சண்டைக்கு வருவா. அப்போ அவளை க்ளீனாக முறுக்கி அவள் உயிரை தின்னணும். இதுதான் கரெக்டான வழி. ஒத்தரா சண்டைக்கு வரும்போது எல்லாரையுமே கொன்னுட்டா ராவணனும் சண்டைக்கு வந்து தானே ஆகணும் அப்படின்னு நினச்சி பார்க்குறேன். வந்தவர்கள் மீள்கிலர் மடிந்தால் வெந்திரல் அரக்கனும் விளக்காறு வளர்த்தால் முந்தும் எனின் அன்னவன் முடித்தலை முசித்து என் சிந்தை உரு வெந்தையர் தவிர்த்து இனிது செல்வேன். நீ நினைச்சுண்டு பெரிய பிருகதாகாரமான மகா பெரிய உருவா எடுத்துக்கிறார். எப்படி இருந்ததுன்னா, அன்னைக்கு பன்றி உருவம் எடுத்து பெருமாள் வந்தாரே உலகத்தை காப்பாற்றுறதுக்கு, எவ்வளோ பெரிய உருவம் எடுத்துன்னு வந்தாரே, அந்த மாதிரியான உருவம் எடுத்துன்னு வந்தாராம். இப்பட்ட பெரிய உருவம் எடுத்து இருந்த காவலர்கள் எல்லாரையும் அடித்து தொகைச்சர் என்று நினையா இரவி சந்திரன் இறங்கும் குன்றம் இரு தோள் அணைய தன் உருவம் கொண்டான் அன்று உலகு எயிற்றிடை கொள் ஏனம் எனலானான் துன்று கடிகாவினை அடிக்கொடு துகைத்தான். பெரிய உருவம் எடுத்துட்டு சுவாமி வந்தார்னா அவர் காலில் மிதிப்படுற பெரிய பெரிய மரங்கள்லாம் அந்த அசோகனத்துல என்ன ஆயிருக்கும்? முடிந்தன பிளந்தன முறிந்தன நெறிந்த மடிந்தன பொடிந்தன மறிந்தன முறிந்த இடிந்தன தகர்ந்தன எரிந்தன கரிந்த ஒடிந்தன ஒசிந்தன உதிர்ந்தன பிதிர்ந்த. இந்த பாட்டுக்கு அர்த்தமே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். மாணிக்க வாசகர் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்னு சொன்னாரே, அப்படியெல்லாம் பண்ணவே இல்லை. அந்த மர ஜீவராசிகள் எல்லாம் ருத்ராவதாரமான ஸ்ரீ ஹனுமானுடைய கால்பட்டு அன்னிக்கே மோட்சகதிக்கு போயிடுது. வேரோடு மறிந்த சில வெந்த சில விண்ணில் காரோடு செறிந்த சில காலினொடு வேலை தூரோடு பறிந்த சில தும்பியோடு வானோர் ஊரோடு மலைந்த சில உக்க சில நெக்க. மரங்கள்லாம் வேரோட கீழ் விழுந்துடுத்து, சில மரங்கள்லாம் வெந்து போயிடுத்து. ஒன்னொன்னு உரசி நெருப்பு உண்டாகின இடத்துல எல்லாம் வெந்து போயிடுதான். மரமெல்லாம் காத்துல இவர் தூக்கி அடிச்ச காலால எட்டி உதைச்ச வேகத்துல நேரா போய் கடல்ல விழுந்துடுத்து. அதெல்லாம் காத்துல ஏறி பறக்கிறதான். அதெல்லாம் பொளந்து சிதறி சிந்தித்து எல்லா இடத்துலயும் வரிசையா கம்பர் சொல்லிண்டே வர்றார். மரங்கள்லாம் ஆமி திருவடிப்பட்டு செதறி சின்ன பின்னமாயி அந்த இடம் எப்படி ரகளையாச்சு. பூமிக்குள்ள புதையுண்டு போன மரங்கள் இவர் காலடிப்பட்டு அதெல்லாம் அஷ்டதிக் கஜங்கள் இருக்கே பூமியை தாங்கிண்டு, அந்த கஜங்களுக்கு உணவா போச்சான். காலில் பட்டு தெரிச்ச மரமெல்லாம் விண்ணோர் வானவர்கள் தேவர்களுடைய பூஞ்சோலையெல்லாம் போய் அழிச்சுதான். சுவாமியால மரங்களால் எரியப்பட்டு கடல்ல விழுந்து அது பெரிய பெரிய அலையெல்லாம் உண்டாக்கி எல்லா பக்கத்துலேயும் போய் அரக்கர்களுடைய மாளிகைகளில் இடிச்சு நாலா பக்கமும் சுவாமி வெறுனை ஏந்து நடந்ததுனால நிலை கொலைஞ்சு போச்சு. இவர் தூக்கி எறிஞ்ச வேகத்தில் சில மரங்கள்லாம் போய் யானை ஒரு ஆண் யானைகளுடைய தந்தங்கள் மேலே விழுந்துதான். அதை ரொம்ப பிரியமாக பெண் யானைகளுக்கு டொனேட் பண்ணுறதான் ஆண் யானைகள். அது இடுப்பில் வச்சுட்டு போகிறதான். இலங்கையில் வளமாக செழிப்பாக வளர்ந்த வாசனையுள்ள மலர்கள் கொண்ட மரங்கள்லாம் இருந்ததே, அது இந்த நஞ்சை உடைய ராவணனுடைய ஊரான இலங்கை மரங்கள். அந்த மரங்கள் எல்லா பக்கமும் தூக்கி அடித்த உடனே அது தேவர்களுடைய பெண்கள் கூட இவ்வளோ வாசனையாக இருக்கே பூன்னு அதுலேருந்து பூவெல்லாம் பறிச்சுன்னு போனாலாம். இஞ்சை உலகத்தினும் வியக்கர் மலை மேலும் துஞ்சுதலில் வானவர் துறக்க நகரத்தும் பஞ்சி அடி வஞ்சியர்கள் மொய்த்தனர் பறித்தார் நஞ்சம் அணையானுடைய சோலையின் நரும்பு. நம்மளாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது. எங்கேயாவது போய் ரொம்ப அழகான வாசனை உள்ள மலர்கள் இருந்தால் அதை கையால் எடுத்துக்கணும், மோந்து பார்க்கணும். அது நேச்சுரல் உமன் டெண்டன்சி. அதுக்கு அவர் சொல்கிறார் கம்பர், வானவர்களுடைய பெண்கள், வித்யாதரர்கள், கந்தர்வர்களுடைய ஆத்து பொண்கள்லாம் அதை பறித்து சந்தோஷமாக எடுத்துன்னு போனாலும். நிறைய பாட்டு சொல்கிறார். மரங்கள் சுவாமி கால்பட்டு எப்படி செதறி விழுந்தது எல்லா பக்கமும்னு. இப்படி கமகமக்கிற மலர்களோட சேர்ந்த மரங்கள்லாம் கடலில் விழுந்ததுனால அதோடைய பூக்கள்லாம் கடலில் செதறி பெரிய தேவர்களுடைய வீட்டு கன்னிகைகள் குளிக்கிறதுக்குள்ள தாமரை குளம் மாதிரி எடுத்தான் கடல். இடந்த மணி வேதியும் இருத்த கடிகாவும் தொடர்ந்தன துறந்தன படிந்து நெறி தூர கடந்து செலவு என்பது கடந்து இரு காலால் நடந்து செலல் ஆகும் எனல் ஆகியது நல்நீர். ஆமி போட்ட மரங்களால கடல் எவ்வளோ ரொம்பி போயிடுத்துனா இனிமே அதுல நீஞ்சி போக முடியாது, நடந்தே போகலாம், அந்த மாதிரி இருக்கான். இந்த மரங்களால இடிபட்டு விழுந்தது ராட்சர்களுடைய மாளிகையெல்லாம். ஆமி என்ன பண்ணார்னா, எண்ணில் தரு கோடிகள் எரிந்தன செறிந்தே தன்னென்
மழை போல் இடை தழைந்தது சலத்தால் அண்ணல் அனுமன் அடல் ராவணனது அந்நாள் விண்ணினும் ஓர் சோலை உளது ஆம் என விதித்தான். அண்ணலான அனுமன் ராவணனுக்கு வானத்திலையும் ஒரு சோலை இருக்குடா அவனுடைய நாட்டுல அப்படின்னு ஆக்கிட்டாராம். இலங்கை ரொம்ப செழிப்பானது, வளமையானது, ரொம்ப கிரீனானதுன்னு பெருமை இன்னைக்கும் உண்டு, அன்னைக்கும் இருந்தது. லங்காபுரி ரொம்ப அழகு அப்படிங்கிற பெருமையை நிரூபிக்கிற மாதிரி ராவணனுக்கு ஆகாசத்திலேயே ஒரு சோலை வச்சிருக்கான் பாருப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி அண்ணல் ஹனுமன் ஆக்கினானாம். இப்படியே நிறைய பாட்டு இருக்கு. நான் சில பாட்டெல்லாம் விட்டுட்டு ஒரு சில பாட்டுகளுடைய அர்த்தத்தை மாத்திரம் சொல்றேன். அம்பர் சொல்றார், ஊனம் உற்றிட மண்ணின் உதித்தவர் ஞானம் முற்றுபு நன்னினர் வீடு என தான கற்பக தண்டலை விண்தலம் போன புக்கன முன்னுரை பொன்னகர். முன்னாடி ஏதோ ஒரு கர்மா பண்ணதுனால, ஏதோ ஒரு பாவம் பண்ணினதுனால இந்த பூ உலகத்துல தேவர்கள் இந்த மாதிரி மரங்களா பிறந்துட்டாலாம். அந்த தேவாதி தேவர்களுக்கெல்லாம் முக்தி கொடுத்து அவளை திருப்பி சொர்க்கலோகத்துக்கே திருப்பி அமிச்சுட்டாராம் ஆஞ்சநேயமூர்த்தி. ரத்னங்களால பதிக்கப்பட்ட திண்ணைகளை உடைய மண்டபங்களை துண்டு துண்டா உடைச்சு பக்கத்தில் உள்ள தடாகங்களை தூர்த்து அதில் இதை போட்டு ஒளி பொருந்திய, அதாவது நன்னா பெயிண்ட் அடித்து பளிச்சுன்னு இருக்கிற செவர்களை எல்லாம் உடச்சி தள்ளி நிறைய அரிய வேலைப்பாடுடைய பொருள்களை எல்லாம் அழித்து பக்கத்தில் இருக்கிற பெரிய பெரிய குன்றுகளை எல்லாம் உடச்சி தள்ளி அங்கேருந்த வேங்கை மரங்களை எல்லாம் அழித்து ஆச்சா மரங்களை எல்லாம் வேரோடு பிடுங்கி எறிஞ்சு கற்பக மலர்களோடு முறித்து பக்கத்தில் ஓராஞ்சின்னு இருந்த சண்பக மரங்களை எல்லாம் வரிசையாக பறித்து எறிஞ்சு அங்கிருந்த மாமரங்களை எல்லாம் பறிச்சு எறிஞ்சு சந்தனங்கள் தகர்ந்தன தாழ்பட இந்தனங்கள் வெந்து எரி சிந்திட முந்து அனங்க வசந்தன் முகன் கெட நந்தனங்கள் கலங்கி நடுங்கவே. மன்மதனுக்கு வரத்துக்கு முன்னாடி அவனுடைய நண்பனான வசந்தன் வருவானான். அதாவது வசந்த காலம். அவனோட மூஞ்சியெல்லாம் பொலிவு இழக்கிற மாதிரி நந்தனமெல்லாம் இந்த சோலைகள்லாம் நடுங்கி கலங்கி அவரோட கால் பட்டு தகர்ந்து சந்தன மரங்கள்லாம் எரியப்பட்டு ஒரே ரகளை எடுத்துங்க. எல்லாம் ரகளை பண்ணும்போது பேசாம சைலண்டாலாம் பண்ண மாட்டார் ஆஞ்சநேயமூர்த்தி. வால்மீகி ராமாயணத்துலயும் வரும், இதுலயும் வருது. பெரிய கர்ஜனை பண்ணிட்டே பண்றார். ரொம்ப அழகு. அது கற்பனை பண்ணி பார்க்கறதுக்கே அவ்வளோ ஆசையா இருக்கும். பெரிய கர்ஜனையோட இடி இடிக்கிற சத்தத்தோட சத்தம் போட்டு வாளால ஒரு அடி அடிச்சு எல்லா மாளிகையும் கிடுகிடுக்கிற மாதிரி நடுங்க வச்சு பறவை ஆர்த்து எழும் ஓசையும் பல்மரம் இற எடுத்த இடிக்குரல் ஓசையும் அரவன் ஆர்த்தெழும் ஓசையும் அண்டத்தின் புல நிறத்தை கைமிக போயதே. அச்சு கூச்சு காச்சு கூச்சுன்னு பறவைகள்லாம் பெரிய சத்தம் போட்டு பேரொலி எழுப்புறது. எல்லா மரங்கள்லாம் டட்டப்பட்டான்னு விழறது சத்தம். அப்புறம் அறத்தோடைய உருவமாக வந்திருக்கிற தர்மத்தின் தனிமை தீர்க்கிற அனுமரோடைய சத்தம், பெரிய ஆரவாரம், கர்ஜனை. அந்த எல்லா சத்தமா சேர்ந்து இந்த பூமியோட விட்டுட்டு ஸ்பேஸுக்கே போய் கேட்குறதான். வால்மீகி ராமாயணத்தில் அங்கே இருக்கிற காவலாளையெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சு ரகலை பண்ணி அங்கே இருக்கிற பெரிய பெரிய மாளிகைகள்லாம் தூக்கி போட்டு அடிச்சு மரங்களையெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சு எல்லாம் பண்ணி 2 கையும் தட்டி தடன்னு சத்தம் போடுவாராம். அவர் கை தட்டி கர்ஜனை பண்ணி ஆரவாரிக்கிற சத்தம் அப்படியே கிடுக்கிறதான் லங்கைய. அதை காதால கேட்க முடியாம நடுங்கி காவலுக்கு நிற்கிற ஆளெல்லாம் மயங்கி போய் விழுந்துட்டானு. இப்போ இந்த வால்மீகி ராமாயணத்தில் ஒரு கர்ஜனை பண்ணி தன்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுப்பார். அது ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்ரீராமரால் சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்ட சம்ஸ்கார கிரம சம்பன்னரான சொல்லின் செல்வரான ஆஞ்சநேயமூர்த்தி அற்புதமான வாக்சக்தியை உடையவர். என்ன சொன்னார்? அஸ்திர விஜயதாம் ராமோ லக்ஷ்மணஸ்ச மகாபல ராஜா ஜயதி சுக்ரீவோ ராகவேன அபிபாலித தாசோஹம் கௌசலேந்திரஸ்ய ராமஸ்ய அக்லிஷ்ட கர்மண ஹனுமான் சத்ரு சைன்யானாம் நிஹந்தா மாருதாத்மஜ ந ராவண சஹஸ்ரம் மே யுத்தே பிரதிபலம் பவேத் சைலபி து பிரஹரத பாதபைச்ச சஹஸ்ரஷ அர்த்தயித்வா புரீம் லங்காம் அபிவாத்ய ச மைதிலீம் சம்ருத்தார்த்த கமிஷ்யாமி மிஷதாம் சர்வரக்ஷசாம்.
எங்க ஸ்ரீராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் விஜயம் உண்டாகட்டும். எங்க ஸ்ரீராமர் கிட்ட தஞ்சம் அடைஞ்ச எங்க ராஜா சுக்ரீவனுக்கு விஜயம் உண்டாகட்டும். கௌசல நாட்டு ராஜாவான அயோத்தி வேந்தனான ஸ்ரீராமனுக்கு தாசன் நான். எல்லா அரக்கர்களையும் அழிக்க வந்திருக்கிற வாயு புத்திரனான ஹனுமன் நான். 1000 ராவணர்கள் வரட்டும், எல்லாரும் தரையும் நசுக்கிட்டு இங்க எல்லாரோட கண்ணுக்கும் முன்னாடி இந்த லங்கைய அழிச்சு என் மாதாவான சீதைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த ஊரை விட்டு உங்க கண்ணு முன்னாடியே நான் போறேன் படுறா அப்படின்னு சொல்லுவார். சகாயம்னா அவ்வளோ சகாயம் பண்ணியிருக்கார் ஸ்ரீராமருக்கு. ஆனால் தொடர்ந்து நான் ராமதாசன் சொல்லிக்கிட்டே தான் இருப்பார். தான் அவருடைய ஆதார் கார்டு, ஐடென்டிட்டி கார்டு. நான் தான் ராமதாசன். ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம், புத்திமான்களே சிறந்தவர். தொடர்ந்து ராமதாசன் ஏன் சொல்லிண்டார்? மக்கள்லாம் அவருக்கு இருக்கிற பலம் இருந்தால் என்னெல்லாம் சொல்லிக்க மாட்டோம் நம்மளை பற்றி. ராமதாசன் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார். அப்படி அறிவில் சிறந்தவர் தன்னை ராமதாசனா சொல்லிக்கும் போது நம்ம போய் பட்டிமன்றம் நடத்தி ராமர் பண்ணது கரெக்டா தப்பா சொல்றது எவ்வளோ பெரிய தப்பு. இப்படியே ஆஞ்சநேயமூர்த்தி அசோகவனத்தை அழிச்சுட்டே இருக்கும்போது இருட்டி போயிடுத்து. அப்போ சந்திரன் வெளியில் வந்து நடக்கிற கதையெல்லாம் பார்த்துட்டு ஐயோ இங்கே நம்ம வெளியில் இருந்தோன்னா நம்ம மாட்டிப்போம் ராவணன் கிட்டன்னு சொல்லி பயந்து ஒளிஞ்சின்றானா. சீதை கிட்ட உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துடுத்து, அதனால் அவளை சப்போர்ட் பண்ணிட்டு அவளை தேடின்னு வந்த குரங்கு இந்த அசோகவனத்தை எல்லாம் அழிக்கும் போது நீ சும்மா நின்று வேடிக்கையா பார்த்த அப்படின்னு அவன் என்ன அட்டாக் பண்ணுவான். நம்மளுக்கு எதுக்கு இந்த வம்புன்னு சொல்லிட்டு மேகத்துக்கு பின்னாடி போய் மறைஞ்சுன்றுத்தான். நான் இப்போ ரொம்ப இருட்டா போயிடுமே, கொஞ்சமாவது வெளிச்சம் வேணுமே. அசோகவனத்தில் இருந்த மரமெல்லாம் அப்படி அற்புதமான ரத்னங்கள்லாம் பதிச்ச மரமா, அத்தனை பிரமாதமாக இருக்குமா, ஒரு சொர்க்கலோகம் மாதிரி இருக்குமா. அந்த சோலையில் இருக்கிற மரங்கள்லாம் ஐயன் கைகளால் அள்ளி அள்ளி வீசிய விளக்கலாலே விளங்கின உலகம் எல்லாம். அவர் எடுத்து வீசினதுனால ஒரே வெளிச்சமாக இருந்துதான் அந்த இடமெல்லாம். இருந்த மிருக ஜீவராசிகள்லாம் அச்சத்தில் வீறிட்டு கத்தித்தான். எல்லாம் ஓடி ஒளிஞ்சுது. சிலதெல்லாம் போய் மரத்தோட கடலில் விழுந்துடுத்து. கடலில் விழாததெல்லாம் கதறி கத்தித்து. அப்படியெல்லாம் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் கம்பர் சொல்கிறார், அது சுவாமி கையால் அதுகளுக்கெல்லாம் நேராக சொர்க்கம் கிடச்சிது, இதெல்லாம் சந்தோஷமாக போச்சுன்னு சொல்கிறார். பெரிய மலை மாதிரி தோள்களை உடைய, பறந்து சூரியன் மாதிரி பளிச்சிடுற மார்பை உடைய ஹனுமன் தீரியும் தீண்டல் தன்னால் கோச்சுண்டு தான் தொட்டார், தூக்கி எறிஞ்சார்னாலும் அவர் கைப்பட்டு அந்த ஸ்பர்ச மாத்திரத்திலேயே தெய்வத்தன்மை வந்துடுதான் எல்லாத்துக்கும். ஒரு ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் பாட்டு ஞாபகம் வருது, புல்லாய் பிறவி தர வேணும் அப்படிங்கிற பாட்டில் நான் பிருந்தாவனத்தில் புல்லா பிறக்கணும் கல்லா பிறக்கணும்லாம் பாடுவார். இப்படி ஒருவேளை நான் புல்லா பிறந்திருந்தேன்னா ஒரு செகண்டாவது உன்னோட காலிய மேலே படாதா? கமல மலர் இணைகள் அணைய எனதுள்ளம் புலகித முற்றிடும் பவமற்றிடும் என புல்லாய் பிறவி தர வேண்டும். ஒரு கணம் உன் பதம் படும் என்மேலே, மறுகணம் நான் உயர்வேன் மென்மேலே. அப்படி சுவாமி கோச்சுண்டே தொட்டா கூட அந்த ஸ்பர்ஷ மாத்திரத்தில் அவளுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல கதிகளை பற்றி நம்ம எப்படி சொல்ல முடியும்னு கம்பர் சொல்கிறார். அதுவே சுவாமியோட கருணை தான். மீட்டு அவன் கருணை செய்தால் பெரும் பதம் விளம்பலாமோ. அந்த அழகான அசோகவனம் முழுசாக அழிஞ்சிட்டு கூட சீதா பிராட்டி இருந்த ஒரு இடத்த மாத்திரம் அவர் தொடவே இல்லை. அது எப்படி இருந்ததுன்னா, உலகம் பூரா பிரளயத்தில் முழுகி அழிஞ்சு கிடக்கும் போது சுவாமி தங்கி இருந்த ஆலமரம் மாத்திரம் ஒன்றுமே ஆகாமல் இருந்ததே, அந்த வடவிருட்சம். அது மாதிரி இருந்துதான். ஆலமா மரத்தின் மீது ஒரு பாலகனாய் ஞாலம் எழும் உண்டான் அரங்கத்தரவினை அணையான். அந்த ஆல் மரம் மாதிரி இருந்துதான் சீதா பிராட்டி இருந்த இடம். அப்படியே ராத்திரி பூரா போயிடுத்து. அந்த இடத்துல அமக்களம் பண்ணி சுவாமி சீதா பிராட்டியை பார்க்கும் போதே ராத்திரி தான் போய் பார்ப்பார். இப்போ விடிஞ்சுடுத்து. அதை எப்படி சொல்றாரு கம்பர்? தன்னோட ஆத்துக்காரருக்கு ஸ்ரீராமருக்கு சேதி சொல்லி அனுப்புறதுக்காக தங்கிட்ட இருந்த ஒரே ஒரு ஆபரணமான சூடாமணியையும் கழட்டி கொடுத்துட்டா சீதை. ஒரு அடையாளமாக இருக்கட்டும், என்ன ஆஞ்சநேய சுவாமி பார்த்தாருன்னு சுவாமிக்கு தெரியட்டும்ங்கிறதுக்காக சூடாமணியை கழட்டி கொடுத்தாளே, நம்மாத்து மாட்டு பொண்ணு இப்படி எந்த ஆபரணமும் இல்லாமல் இருக்காளேன்னு சூரியன் நினச்சாராம். ஸ்ரீராமர் சூரிய குலம் இல்லையா? சூரிய குலத்துக்கு வந்த மாட்டுப்பொன் மருமகளான சீதாதேவிக்கு இப்போ எந்த ஆபரணமும் இல்லையேன்னு சொல்லிட்டு நம்மளாவது ஒரு ஆபரணமாக இருக்கலாம்னு ஜெகஜோதியாக ஒரு வானத்தில் ஒரு ஜுவல் எழுந்தா மாதிரி எழுந்துதான். செறிகுழல் சீதைக்கு அன்று ஓர் சிகாமணி தெரிந்து வாங்கி எரிகடல் ஈவதென்ன எழுந்தனன் இரவி என்பான். நம்ம எழுந்திருக்கலாம், இதையே ஒரு ஆபரணமா இந்த கடல் அவளுக்கு தரட்டும்னு. அதெல்லாம் அழகான கற்பனை. சரி, விடிஞ்சாச்சு. இப்போ ஆஞ்சநேயமூர்த்தி பார்க்கறதுக்கு எப்படி இருந்தார்?
தாழிரும் பொழில்கள் எல்லாம் துடைத்து ஒரு தமியன் நின்றான். ஏழினொடு 7 நாடும் அளந்தவன் எனலும் ஆனான். ஆழியின் நடுவன் நின்ற அருவரைக்கு அரசும் ஒத்தான். ஊழியின் இறுதி காலத்து உருத்ரமூர்த்தி ஒத்தான். அந்த ஃபுல் ஏரியால எதுவுமே நிக்கல, எல்லாம் விழுந்து கிடக்கு. இவர் ஒருத்தர் தான் நிக்கிறார். அப்படி தன்னந்தனியா நின்ற ஆஞ்சநேய மூர்த்தி 7 14 உலகங்களையும் அளந்து நின்ற திருவிக்கிரமமூர்த்திக்கு சமமா நின்னாராம். இன்னொரு சமயம் பார்த்தா பார்க்கடலை கடையறதுக்கு பெரிய மந்திர மலையை கொண்டு வச்சாலே அந்த மந்திர மலை மாதிரி இருந்தாராம். கடைசியில சொல்றார், ஊழி காலத்துல பிரளய காலத்துல எல்லாத்தையும் அழிச்சுட்டு தனியா எழுந்து நிக்கிற ருத்ரமூர்த்தி மாதிரி இருந்தாராம். இதெல்லாம் இவ்வளோ அமக்கலம் நடக்கும்போது அங்க இருந்த ராட்சசிகளுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியல, எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு நன்னா படுத்து தூங்கிட்டு. அவெல்லாம் அப்படி மயக்கத்துல இருந்த போதுதான் ஆஞ்சநேய மூர்த்தி ஃப்ரீயா பேசினார் சீதை கிட்ட. அந்த ராட்சச ஜென்மம் எல்லாம் இப்பதான் எழுந்திருக்கிறது. எழுந்து பார்த்து அடப்பாவி என்ன நடந்தது இங்க அப்படின்னு பாக்குறது. நேத்தைக்கு வரைக்கும் இங்க பெரிய காடு மாதிரி இருந்தது, இன்னைக்கு ஒண்ணுமே இல்லையே, ஒரு பெரிய மலை மாதிரி ஒருத்தன் நிக்கிறானே, புகன்று நோக்கி அழகா இருக்கானேன்னு வேற ரசிச்சு பாக்குறது. இன்னின நிகழும் வேலை அரக்கியர் எழுந்து பொங்கி பொன்மலை என்ன நின்ற புனிதனை புகன்று நோக்கி, அன்னை இது என்னை மேனி யார்கொல் என்று அச்சமுற்றார். நன்னுதல் தன்னை நோக்கி அரிதியோ நங்கை என்றார். அம்மா எவ்வளோ பெரிய உருவம், இது யார் இது அப்படின்னு பேசிக்கிறா. இம்மீடியட்டா சீதை மேலதான் டவுட் அவளுக்கு. மனசு பூரா அச்சமும் வியப்பும் தோன்ற சீதையை பார்த்து, ஏய் உனக்கு தெரியுமா இது யாருன்னு அப்படின்னு கேட்டு மிரட்டுறா. சீதைக்கு தெரியாதே ஆஞ்சநேய மூர்த்தி என்ன டிசைட் பண்ணார், திடீர்னு என்னத்துக்காக அசோகவனத்தை அழிச்சார்னு. அதனால எனக்கு என்ன தெரியும், நீங்கள்லாம் தான் மாயம் பண்றேள், என்னென்னமோலாம் பண்றேள், என்னையே ஏமாத்திங்க கொண்டு வந்து வச்சிருக்கேள் அப்படின்னு மொள்ள பதில் சொல்றா சீதை. தீயவர் தீய செய்தல் தீயவர் தெரியின் நல்லால் தூயவர் துணிதல் உண்டே நும்முடை சூழல் எல்லாம் ஆயமான் எய்த அம்மான் இளையவன் அரக்கர் செய்த மாயம் என்று உரைக்கவேயும் மெய்யென மையல் கொண்டேன். எட்டவா என்னென்ன பண்ணினா என்னென்ன கெடுதல் வரும் என்னென்ன நடக்கும்னு எனக்கு என்ன தெரியும், என்ன மாதிரி ஒரு அப்பாவிக்கு என்ன தெரியும். அன்னைக்கே சொன்னார் லக்ஷ்மண சுவாமி, இது மாயம், இது நிஜமான மான் இல்லைன்னு. நான் தான் பைத்தியக்காரி மாதிரி அதை நம்பினேன், இங்கே உங்ககிட்ட மாட்டின்னு முழிக்கிறேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றா சீதை. இப்படி சீதைக்கும் ஒன்றும் இன்ஃபர்மேஷன் தெரியாதுன்னு உடனே அரக்கிகளுக்கெல்லாம் ஒரே டென்ஷன் ஆயிடுது. ஐயோ நம்ம தானே இதுக்கெல்லாம் காவல், இதுக்கு இன்சார்ஜ் ஆச்சே, இந்த இடத்துல ஏதாவது அழிவு வந்ததுன்னா நம்ம தானே பதில் சொல்லணும், நம்ம தான் மாட்டின்னு முழிக்கணும்னு பயந்து தடுமாறி கீழே காலெல்லாம் விழுந்துட்டு வயத்துல அடிச்சுட்டு ஐயோ ஐயோ போச்சு, இடத்தையெல்லாம் நாசம் பண்ணிட்டானே ஒருத்தன் அப்படின்னு கத்திண்டே ஓடுறது. அப்போ வாயுதேவனை ஒத்த ஆஞ்சநேய மூர்த்தி என்ன பண்ணார், அங்கிருந்து ஒரு சைத்திய பிரசாதத்தை பார்த்துட்டார். சைத்திய மண்டபம் அப்படின்னா அந்த வேள்வி இதெல்லாம் நடத்துறது, அங்க ரொம்ப கார்டன் சுத்தி வர அழகா வச்சு ரொம்ப ஸ்பெஷலா கட்டியிருக்கான் ராவணன். இதை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு இதனை நீக்குவல் என்ன தன் தடக்கைகள் நீட்டிப்பட்டு 2 கையும் நீட்டி அதை பிடிச்சுட்டார். இது எவ்வளோ ஸ்பெஷல் சைத்திய பிரசாதம். கண் கொள அரிது மீது கார் கொள அரிது திண்கால் எண் கொள அரிது இராவும் இருள் கொள அரிது மாக விண்கொள நிவந்த மேரு வெள்குற வெதும்பி உள்ளம் புண்கொள உயர்ந்தது இப்பார் பொறைகொள அரிது போலாம். அந்த மண்டபத்தை ஸ்பெஷல் ஸ்டோன் எல்லாம் கொண்டு வச்சு ரொம்ப கெட்டியா கனமா பண்ணியிருக்கானா ராவணன். அதோட அழக கண்ணால ஃபுல்லா பார்த்து முடிக்க முடியாதான், மேகங்களால கூட எட்டி அதை பிடிக்க முடியாதான், ரொம்ப ஒசந்த இருக்கான், காத்தால அதை பிடிச்சு ஆட்ட முடியாதான், ஒரு ராத்திரியால கூட அதை இருட்டாக்க முடியாதான், அவ்வளோ வெளிச்சமா இருக்கான். வசந்த மேருமலை கூட வெக்கப்படும்படியா இருக்குமா, அவ்வளோ வசந்து பெருசா இருக்கான் அந்த சைத்திய பிரசாதம். அதனோட சுமைய தூக்க கூட முடியாதான், பூமியால சிரமப்பட்டு தூக்கின்னு இருக்கான், அவ்வளோ கனமா இருக்கான் அந்த மண்டபம். அதை பிரம்மாவே ராவணன் சொன்னதுனால கோல்டுனாலேயே கட்டியிருக்கானா. அதோட சுத்து பக்கம் பிரகாரம் எல்லாத்துலேயும் முத்துக்களையும் பவளங்களையும் எல்லாத்தையும் போட்டு பதிச்சிருக்கான். அதோட தூணெல்லாம் அப்படியே ஒளி வீசுறதான் அதில் இருக்கிற மணிகளால். ராத்திரி நேரத்தில் அந்த மண்டபத்து மேலே இருக்கிற வெளிச்சமே அப்படியே ஆகாசத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுதான், அவ்வளவு ஒளி வீசக்கூடிய மண்டபம். காத்தால சூரியன் வந்தார்னா இவ்வளோ பளபளப்பா இருக்கே, நானே எடுத்து மாட்டிக்கிறேன், ரத்தனமா மாட்டிக்கிறேன் கழுத்துலன்னு எடுத்து மாட்டிப்பாராம். அப்படி ஒளி வீசக்கூடிய சூரியனுக்கு கூட அட்ராக்டிவா இருக்கக்கூடிய மண்டபம் ஆச்சா. சூப்பரான மண்டபமா. அதை நம்ம அண்ணல் என்ன பண்ண 2 கையாலையும் ஈஸியா எடுத்து நாடி ஒரு நாள் நான் கைலாசத்தையே தூக்கிட்டேன் ரொம்ப பெருமை அடிச்சுக்கிறானே ராவணன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ற மாதிரி அதை ஈஸியா லாவகமா எடுத்தாராம். எடுத்து என்ன பண்ணார்,
விட்டனன் விட்டுட்டர். விட்டனன் இலங்கை தன்மேல் விண்ணுற விரிந்த மாடம் பட்டன பொடிகளான பகுத்தன பாங்கு நின்ற சுட்டன பொறிகள் வீழத் துளங்கினர் அரக்கர்தாமும் கெட்டனர் வீரர் அம்மா பிழைப்பரோ கேடு சூழ்ந்தார். அந்த மண்டபத்தை எடுத்து லங்கை நகரை பார்த்து வீசி எறிஞ்சார். அந்த ஊர்ல பூரா விரிஞ்சிருந்த மாட மாளிகைகள்லாம் பொடி பொடியா அங்கங்க விழ எல்லா அரக்கர்களும் அடியில மாட்டிண்டு எல்லாம் அவஸ்தப்பட்டு பல பேர் அங்கேயே அவுட்டு. அம்பர் கேட்கிறார், மத்தவாளுக்கு கெடுதல் பண்ணா தப்பில்லைன்னு நினைக்கிறவா சுவாமி கிட்ட தப்பிக்க முடியுமா? பிழைப்பரோ கேடு சூழ்ந்தார். அப்ப அந்த சோலைகளை எல்லாம் பாதுகாக்கிற பருவ தேவர், அந்த இடத்துடைய இன்சார்ஜ் எல்லாரும் நீரிடு துகிலர். ட்ரெஸ்ஸிலேயே பயத்தில் ஒன்றுக்கு போயிட்டா. ஒரு பக்கம் இந்த மகா பெரிய வானர சிரேஷ்டர் நின்று எல்லாத்தையும் அழிச்சுட்டு இருக்கார். அவர்கிட்டேருந்து தப்பிக்கிறதா, இதை போய் ராவணங்கிட்ட சொன்னால் அவன் கழுத்தை எடுத்து கொன்னுடுவானே, அவன்கிட்டேருந்து தப்பிக்கிறதா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பயம். அந்த சைத்திய பிரசாதம் விழுந்ததில் அடியெல்லாம் பட்டு எல்லா பக்கமும் ரத்தம் கொட்டுறது, உடம்பானா பயத்தில் நடுங்கிறது, காலுக்கு இடையில ட்ரெஸ் எல்லாம் அந்த ஒன் பாத்ரூம்னாலையும் மேலே கொட்டுற ரத்தத்தினாலையும் பின்னி பணஞ்சுட்டு தடுக்கிறது, கீழே விழுந்து எழுந்துட்டு ஓடுறாளாம். ஓடி போய் ராவணன் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, இனிமே உன்னுடைய சோலையை எங்களால் பார்த்துக்க முடியாது, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சு விட்டுடு. ஒரு எரியிற நெருப்பில் ஒரு பட்டாடை விழுந்தா எப்படி புசுக்குன்னு பத்தி எரிஞ்சு அழிஞ்சு போயிடுவோம், அந்த மாதிரி அழிஞ்சு போச்சு சோலையெல்லாம் சொல்றா. சீதா பிராட்டி இருக்கிற ஒரு இடத்த தவிர்த்து மற்ற எல்லா இடம் புல்லு பூண்டு மண்டபம் ஒன்றும் இல்லாமல் எல்லாத்தையும் பொடி பொடி ஆக்கின்னு இருக்கு ஒரு வானரம். அது பண்ற அமக்களத்தை சொல்லி முடிக்க முடியாது. நம்மளுடைய பெரிய சைத்திய மண்டபத்தை வேரோட பிடுங்கி எரிஞ்சுடுத்து. இது ஆக்சுவலி வால்மீகி ராமாயணத்துல அரக்கிகள்லாம் போய் சொல்லுவா ராவணன் கிட்ட. ராவணன் வந்து கோவப்பட்டு விருக்குன்னு எழுந்திருந்தான் அப்படின்னு வால்மீகி எழுதியிருப்பார். சுடுகாட்டுல பிணத்தை எரிக்கும் போது அது மேலே நெருப்பு வச்சா பக்குன்னு பத்தி எரியுமே, அது மாதிரி அந்த நெருப்பு மாதிரி எழுந்தான் ராவணன்னு சொல்லியிருப்பார். இதில் கம்பராமாயணத்தில் வந்து அவன் ஃபஸ்ட்டு அதை சீரியஸாக எடுத்துக்கல. ஏண்டா நல்ல ராட்சசாடா நீங்கள்லாம், ஒரு வானரம் வந்து லங்கையவே அழிச்சுடுத்துன்னு என்கிட்ட வந்து சொல்கிறீங்களா, உங்களுக்குலாம் அறிவு இருக்கா? ஒரு முட்டாள் கூட இது மாதிரி பேச மாட்டானேடா. உடனே அவ எல்லாரும் நமஸ்காரம் பண்ணி 100 வாட்டி சொல்கிறா, இல்லை இது சாதாரண வானரம் இல்லை, இது மும்மூர்த்திகளில் ஒருவனே, மூவரின் ஒருவன் என்று புகழ்கினும், மும்மூர்த்திகள்ல ஒருத்தன்னு சொன்னாலும் அது தப்பு, அதை நீயே வந்து பாரு ராஜான்னு சொல்றா. அப்போ ஆஞ்சநேயமூர்த்தி ஒரு பேராரவாரம் பண்ணி ஒரு கர்ஜனை பண்றார். எல்லாரும் பயந்து மனசு நடுங்கி பூமியே பொழந்துடுத்தோ அப்படின்னு அஞ்சி நடுங்கிற மாதிரி அண்டம் பிளந்து விண்டது ஆம் என்ன ஆர்த்தான்.